அட போங்க சார், போன ஜென்மத்தில் ரமா, இப்போ இந்த ஜென்மத்தில் இன்னொரு பொண்ணா? உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு பரத். இங்க நிறைய பேர் தன் மனைவி பக்கத்தில் இருக்கும்போதே அடுத்தவன் மனைவியை ரசிக்கிறாங்க. ஆனா நீ போன ஜென்மத்து மனைவியையே இன்னும் மறக்காம இருக்க. இப்போது ரமணி அம்மா பேசினார். காயத்ரி உன்னோட சந்தோஷமா வாழ்றதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமா இருக்க விரும்புறா. பிரணவ், ரமான்னு சுபாவை சுத்தி நீ ஒரு வேலி போட்டாலும் பரத் இல்லாததை வேற யாராலையும் பூர்த்தி பண்ண முடியாது. ஆனால் பரத்தோட மனைவியாக வரப்போறவ அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்றார். ரமணி அம்மா மேலும் தொடர்ந்தார். உங்க சுந்தரம் சார் சொன்னாருன்னு அவர் ஸ்தானத்துல இருந்து எனக்கு நீ நிறைய நாள் பொட்டும் பூவும் வச்சு விட்டு இருக்க. அதுக்கு பேர் என்ன? ஒரு மனிதாபிமானம் தானே? ஒரு ஆத்மாவோட ஆதங்கத்தை போக்குற ஒரு முயற்சி தானே? உன்ன மாதிரியே தான் அந்த காயத்ரியும் என்றார். இப்போது சுந்தரம் பேசத் தொடங்கினார். அந்த காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கோ பரத், மீதியை அந்த இயற்கை பார்த்துக்கும் என்றவரிடம், ஏன் சார், என்னை பார்த்தா அவ்வளவு கேவலமானவனா தெரியுதா என்றான் பரத். நான் அப்படி சொல்ல வரல பரத், அந்த இயற்கை நம்ம எல்லாரையும் விட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றேன் என்று சுந்தரம் கூறியதற்கு ஒன்றும் பேசாமல் பரத் அந்த இடத்தை விற்று நகர்ந்தான். அடுத்த 2 நாட்களில் பரத்தின் விருப்பத்திற்கு மாறாக அவனுக்கும் காயத்ரிக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களின் திருமண வரவேற்பும் இனிதே நடந்து முடிந்தது. காயத்ரியும் பரத்தும் பேருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்தனர். ஒரு நாள் திருமண ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தனர் ஸ்ரீதரனும் சுபாவும். என்னங்க இந்த பரத் பையன், எல்லா போட்டோலையும் உம்முன்னு இருக்கான் என்றாள் சுபா. சரியாக அதே நேரத்தில் வீட்டிற்குள் வந்த பரத் சோஃபாவில் அவளுக்கு அருகில் அமர்ந்தான். அவனுக்கு பின்னாடியே வந்த காயத்ரி மாடிக்கு சென்று விட்டாள். சுபா பரத்தை பார்த்து, டே கண்ணுக்குட்டி, சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்துக்குடுடா, ரொம்ப ஆசையா இருக்கு என்றாள். இதை கேட்டதும் சட்டென்று கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விட்டான் பரத். உடனே சுபா கோபமாக ஸ்ரீதரனை பார்த்து, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அப்படி முகத்தை காட்டிட்டு போறான் என்றாள். அட விடுமா, அவங்க 2 பேருமே டாக்டர்ஸ், அவங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டதா, கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ என்றார் ஸ்ரீதரன். ஒன்று பெத்து நம்ம கையில கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம் இல்ல என்ற சுபாவை முறைத்து பார்த்த ஸ்ரீதரன், அடியே நீ உண்மையிலேயே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா என்றார். காயத்ரியும் பரத்தும் தனித்தனியாகவே ஹாஸ்பிட்டலிற்கு போய் வந்தார்கள். ஹாஸ்பிட்டலில் கூட ஒருவரிடம் ஒருவர் பேசிக்கொள்ளாமல் இருந்தார்கள். மைத்ரியை அந்த மருத்துவமனை நிர்வாகத்தில் பல மாற்றங்களை செய்ய ஆரம்பித்தாள். மற்ற மருத்துவமனைகளை விட சேவையின் தரத்தை உயர்த்தினாள். தேவையற்ற கட்டணங்களை குறைத்தாள். காயத்ரிக்கும் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை சரியாக இருந்தது. ஒரு நாள் கேன்டீனிற்கு அருகில் பரத் புகைப்பிடித்து கொண்டிருந்த போது விஜிதாவை பிரணவ் பைக்கில் அழைத்து வந்து ஹாஸ்பிட்டலில் இறக்கிவிட்டு போவதை பார்த்து விட்டான். பரத்தின் முயற்சியால் அவர்களின் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தையும் ஆரம்பமாகியது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை காயத்ரி, ரமா, சுபா அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சுபா ரமாவை பார்த்து, நீங்க அவகிட்ட கேளுங்க என்றதை கவனித்து விட்ட காயத்ரி, சுபாமா, எதுவா இருந்தாலும் நீங்களே என்கிட்ட தாராளமா கேட்கலாம் என்றாள். இல்லம்மா, பரத் உன்கிட்ட பிரியமா இருக்கானா? இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு இருக்கானே. தெரியலம்மா, ஆனா அவரோட கோபம் அவர் முகத்துல மட்டும்தான் இருக்கு, அவர் மனசுல இல்லை. அப்போது ரமா சுபாவிடம், ஏங்க, பரத்துக்கு காயத்ரி கிட்ட பிரியம் இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே, சும்மா கொஞ்சம் சப்தமா காயத்ரி வம்பிழுத்து பாருங்க என்றாள். உடனே சுபாவும் சிரித்து கொண்டே காயத்ரியை பார்த்து, இத பாருமா, என்ன நீ எது கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் இன்னைக்கு ஒரு நாளாவது நீ சமைக்க கூடாதா? இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து நீ ஒரு வெந்நீர் கூட போடல தெரியுமா என்றாள். அப்போது மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த பரத், எல்லா ரூம்லையும் கீசர் இருக்கு, கிச்சன்ல கெட்டில் இருக்கு, அதை ஆன் பண்ணா போதாதா? நீங்க சமைக்கிற சாப்பாட்டுல கூட 1/2 டம்ளர் அரிசியை சேர்த்து போடுறதுக்கு தனியா ஒரு ஆள் வரணுமா என்றான் கோபமாக. உடனே சுபா கிண்டலாக, உன் பொண்டாட்டியை நான் ஒன்னும் சொல்லலப்பா என்றாள். இரவு உறங்கிக் கொண்டிருந்த காயத்ரியை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் பரத். ச்சே, கலையான முகம், பார்க்க எவ்வளவு லட்சணமா இருக்கா. ஐயோ கடவுளே, நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் இவளை என்ன பாடுபடுத்த போகுதோ. அதென்னமோ எனக்கு மட்டும் எல்லா ஜென்மத்திலையும் பிடிவாதம் பிடிச்சவளுங்க தான் பொண்டாட்டியா வர்றாளுங்க, எல்லாம் என் தலையெழுத்து என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். இப்போதெல்லாம் அவன் மனது ரமாவை பற்றி அவ்வளவாக நினைப்பதில்லை. காயத்ரியின் வாழ்க்கையை நினைத்து நாள் முழுவதும் பயந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு தூக்கம் கலைந்து எழுந்த காயத்ரி பரத் தன்னையே பார்த்து கொண்டு கட்டிலில் அமர்ந்திருப்பதைக் கண்டு, என்னாச்சு பரத், தூக்கம் வரலையா என்றாள். அவன் கண்கள் கலங்கியிருப்பதை பார்த்து, ஏன் பரத், என்னாச்சு என்றாள். பரத் உடனே, காயு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு,
உன்னை 2 நிமிஷம் கட்டி பிடிச்சிக்கவா என்று தயங்கியபடி கேட்டான். அவனுடைய மனதின் வலியை உணர்ந்து கொண்ட காயத்ரி அவனை மென்மையாக தன் பக்கம் இழுத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டாள். அவள் அணைப்பில் மனம் வெம்பிய பரத்தின் உடல் மேலும் நடுங்கத் தொடங்கியது. உடனே காயத்ரி பரத்தை மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டு, "ஒன்றும் இல்லை பரத், எல்லாம் சரியா போயிடும்" என்றாள். "அப்படி என்ன காயு உனக்கெல்லாம் பிடிவாதம்? எதுக்காக என்னை கட்டிக்கிட்ட?" என்று புலம்பிய அவனின் முகத்தை ஒரு கையால் மெதுவாக தூக்கி, "உன்னை மாதிரி கண் கொட்டாம பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிற புருஷன் வேணும்னு ஒரு சின்ன ஆசை" என்றால் சிரித்து கொண்டே. அடுத்த சில நாட்களில் பரத் தன் பெயரில் இருந்த சுபா ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் பங்குகளை 2 பாகமாக பிரித்து ஒரு பங்கை பிரணவின் பெயருக்கும் இன்னொரு பங்கை காயத்ரியின் பெயருக்கும் மாற்றினான். திருமணமாகி 4வது மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து பரத் எதையோ பறிகொடுத்தவனைப் போலவே எதிலும் நாட்டமின்றி இருந்தான். அவனுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தான். சரியாக 4 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் நள்ளிரவு 2 மணிக்கு மேல் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தவனுக்கு மயக்கம் வருவதைப் போல இருந்தது. அவனை சுற்றி இருந்த விளக்குகளின் வெளிச்சம் தானாக அதிகரிக்கவும் குறையவும் செய்தன. அப்போது அவனை சுற்றி ஒரு மின்காந்த புலம் போன்ற ஒரு அமைப்பு உருவாகியது. அவனுக்கு இதுதான் அவனுடைய இறுதி நேரம் என்று புரிந்துவிட்டது. அருகில் உறங்கிக் கொண்டிருந்த காயத்ரியை தட்டி எழுப்பி, "காயு" என்றான். ஒன்றும் புரியாமல் எழுந்தவளிடம், "காயு ப்ளீஸ், இப்ப கீழே போயிடு, விடிகிற வரைக்கும் மேலே வராத, எனக்கான நேரம் வந்துடுச்சு" என்றான். காயத்ரிக்கு கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. கடைசியாக ஒரு முறை பரத்தை இறுக்கமாக அணைத்தவன் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கி பூஜை அறைக்குள் வந்து சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு சப்தமில்லாமல் அழ ஆரம்பித்தாள். அடுத்த சில நிமிடங்களில் பரத்தின் உடல் செயலிழந்தது. இறுதி மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறத் தொடங்கியது. காந்த சக்தியை போன்ற ஒரு ஈர்ப்பு சக்தி அவன் ஆன்மாவை இழுக்கத் தொடங்கியது. அப்போது திடீரென்று அங்கு வந்த அனிகாவின் ஆன்மா பரத்தின் ஆன்மாவை இறுகப் பற்றி கொண்டு அந்த ஈர்ப்பு சக்திக்குள் நுழைய முயன்றது. அதே போன்று பரத்தால் பலனடைந்த பல ஆன்மாக்கள் ஒன்று சேர்ந்து அந்த ஈர்ப்பு சக்திக்குள் நுழைய முயன்றன. உடனே அந்த ஈர்ப்பு சக்தி குழம்பியது. எவ்வித பந்தமும் இல்லாமல் இத்தனை ஆன்மாக்கள் பரத்துடன் சேர்ந்து நுழைய முயற்சித்ததால் அனைத்து ஆன்மாக்களையும் வெளியே தள்ளிவிட்டு மீண்டும் பரத்தின் ஆன்மாவை மட்டும் தனியாக உள்ளே இழுக்க முயன்றது. ஆனால் அங்கிருந்த அனைத்து ஆன்மாக்களும் மீண்டும் பரத்தின் ஆன்மாவுடன் சேர்ந்து உள்ளே நுழைய முயற்சித்ததால் வேறு வழியின்றி அந்த ஈர்ப்பு சக்தி அனைத்து ஸ்தூல வடிவங்களையும் சேர்த்து இழுக்க முயற்சித்தது. இந்த ஆன்மாக்களின் போராட்டத்தினால் ஏற்பட்ட அதிர்வலையின் தாக்கத்தால் அந்த தெருவின் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறி அந்த தெரு முழுவதும் இருளில் மூழ்கியது. அதிகாலை 5 மணிக்கு தூக்கத்திலிருந்து எழுபவனைப் போல படுக்கையிலிருந்து எழுந்தான் பரத். சில வினாடிகளில் சுயநினைவிற்கு வந்தவன் தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டான். அறையை விட்டு வெளியே வந்து விடுவிடுவென்று படிகளில் இறங்கினான். அங்கே பூஜை அறைக்குள் அழுது கொண்டே இருந்த காயத்ரியை தொட்டு மெதுவாக தூக்கினான். இவனை பார்த்தவுடன் அழுது கொண்டே அவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவள் பூமுகத்தை 2 கைகளால் ஏந்தி அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டவன், "ஒன்றும் இல்லடா, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்" என்றான். மறுநாள் டாக்டர் சுந்தரத்திடமும் ரமணி அம்மாவிடமும் புலம்பிக் கொண்டிருந்தான் பரத். "சார், வாழணும்னு ஆசையா இருக்கு, என்னை கொஞ்ச நாள் காயத்ரி கூட இருக்க விடுவாங்களா" என்றான். அதற்கு சுந்தரத்தின் ஆன்மா அவனை பார்த்து சிரித்து கொண்டே, "பரத், பொதுவா எந்த ஆன்மாவும் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு சம்மதிக்காது. தன்னை இழுக்கிற அந்த ஈர்ப்பு சக்தியை எதிர்த்து போராடத்தான் செய்யும். ஆனா நேற்றைய நிகழ்வு எப்படின்னா, எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்து உன் கூடவே அந்த ஈர்ப்பு சக்திக்குள்ள நுழைய முயற்சி செய்ததுனால திரும்ப காலக்கணக்கில் ஒரு குழப்பம். அதனால உனக்கு உதவின எங்க எல்லாரோட ஸ்தூல வடிவத்தை இழுத்த அப்புறம்தான் அவங்க இனிமே உன்னை இழுக்க முடியும். ஆனா எங்க ஒவ்வொருத்தரோட ஆன்மாக்கும் விதி முடிய சில வருடங்கள் இருக்கு. எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் அதுக்கு நிறைய வருஷங்கள் ஆகும்" என்றது சுந்தரத்தின் ஆன்மா.